வணக்கம். அனைத்து அப்பாக்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்பா அப்பா ஒரு ஸ்பெஷல் நமக்கெல்லாம். பெண் குழந்தைங்களுக்கு அப்பா ஒரு ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பு, சுதந்திரம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிற ஒரு அப்பானா ஒரு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு அம்மா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாங்க அந்த பிள்ளைய. குழந்தை நல்லா இருக்குது, குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை நல்லா இருக்குது. அடுத்து நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு போவாள் ஒரு தாய். ஏன் தெரியுமா? 10 மாதம் நான் மட்டுமே சுமந்த இந்த கஷ்டத்தான் இந்த கஷ்டத்தை என் கணவரும் என்னோட சேர்ந்து தோள் கொடுப்பார், இனி சந்தோஷம் கொடுப்பார், பாதுகாப்பு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த தாய் ஒரு உறக்கத்துக்கு போவாள். அப்படி ஒரு தகப்பனும் கணவரும் கிடைக்கிறது பெரிய பொக்கிஷம். அந்த தந்தையருக்கு ஸ்பெஷல் மரியாதை. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள், அதிகமான வாழ்த்துக்கள். எல்லா அப்பாக்களுமே நல்லவங்க தான். ஆனால் பிள்ளைங்களை ஒரு பொறுப்பாக இவங்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும், இவங்களுக்காக நம்ம வாழணும், இவங்களுக்காக நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒரு தகப்பன் கிடைக்கிறது பெரிய விஷயம். எனக்கெல்லாம் என் அப்பா ஒரு வரம். ஒரு 15-16 வயசு வரைக்கும் கூட என் அப்பா விரல் பிடிச்சிக்கிட்டே எங்கே வேணாலும் போவேன். ரெடியான்னு கேட்கும்போது நான் தான் முதல்ல போய் நிற்பேன். கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எங்கே போனாலும் எந்த வார்த்தைங்க, கேள்வியோ பதிலோ பேசிக்கிட்டே கூட்டின்னு போகிற ஒரு தகப்பன் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதே போல் ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா எந்த அளவுக்கு நமக்கு தோழனாக நிற்கிறாங்களோ அதே அளவுக்கு கணவரும் கிடைச்சா அதை விட சொர்க்கம் வேறு எதுவும் கிடையாது. இதை இரண்டையுமே நான் அனுபவித்தேன். என்னை நீ பேசினா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு அப்பா இருந்தாங்கன்னா, நீ பேசு, நான் அதை கவனிக்கிறேன், ரசிக்கிறேன், கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கணவர் அமையிறது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? இது ரெண்டையுமே நான் அனுபவித்தவன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். கிடைக்கணும். வாழ்த்துக்கள். போன முறை என் தந்தையர் தினத்துக்கு என் கணவருக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருந்தேன். இந்த முறை என் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு. என் அப்பாவுக்கு எம்ஜிஆர் பாட்டுங்க நிறைய பிடிக்கும். அதில் கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை படத்துக்கு கூப்பிட்டு போகிறதும் எங்கள் அப்பா அந்த மாதிரி தான். அதில் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாட போகிறேன். கண் கவரும் சிலையே, காஞ்சி தரும் கலையே, கவி பிறவ முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே, காஞ்சி தரும் கலையே, கவி பிறவ முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே, பகை முடிக்க பல வகையாம் படைக்கலங்கள் மோதும், எழில் சிலை வடிக்க சிறு ஒளியும் இரு கரமும் போதும். சிலை வடிக்கும் உருவலின பெண்ணிதழில் தெரிவாய், சிலை வடிக்கும் உருவலின பெண்ணிதழில் தெரிவாய். சினம் மூண்டெழுந்தார் ஆண்டவன் பேர் தாண்டவமும் புரிவாய், தாண்டவமும் புரிவாய். கண் கவரும் சிலையே, காஞ்சி தரும் கலையே, கவி பிறவ முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே, படிக்கும் முன்னே செவியினில் தேன் பாய வரும் தமிழ் போல், நான் நினைக்கும் முன்னே பல வடிவாய் உள்ளமெல்லாம் நிறைவாய். எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி, எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி. அந்த இடம் பெயர்ந்தோர் பெருமையெல்லாம் தொடர்கதை போல் தெரிவாய்.
கண் கவரும் சிலையே, காஞ்சி தரும் கலையே, கவி பிறவா முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே, கண் கவரும் சிலையே. வணக்கம். இன்றைக்கி அப்பாக்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பாட்டு. பிடிச்சிருந்தா சந்தோஷப்படுங்க, லைக் பண்ணுங்கள். வணக்கம். மறுபடியும் சந்திக்கலாம்.